இந்த சுவாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைதியான தெய்வம் இருக்குது. அதில் வந்து ஆக்ரோஷமான தெய்வம் இருந்துட்டு இருக்குது. அமைதியான தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரௌபதி அம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் இந்த வரிசையில் நிறைய வரும். அதுவே வந்து அகங்காரமான தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காளி, வனபத்திரகாளி அப்படிங்கிற அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் ஒரு அமைதியான சாந்த சொரூபமான தெய்வ படங்களை வந்து உங்களுடைய வீட்டில் வச்சு அந்த தெய்வ படங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த தெய்வ படங்களுக்கு வார நாட்களில், அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக அந்த சுவாமி படத்தை சுத்தப்படுத்தி அதற்கு வந்து ஒரு கற்பூரமாவது காட்டி நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் சாமி படம் வச்சுருக்கிறோம், உத்தியோக நிமித்தம் காரணமாக சரியான வகையில் அதை வந்து முறைப்படுத்த முடியாமல் இருக்கும் இல்லையா? அப்படி இல்லாமல் அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி, அதாவது வெறுமனே கற்பூரம் ஏற்றுறோம் அப்படிங்கிறத விட அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கணும். ஒன்று நிறசொம்பு தண்ணி இருந்துகிட்டு இருக்கணும். நிறசொம்பு தண்ணி இல்லாட்டி கூட பஞ்ச பாத்திரத்தில் வந்து தண்ணி வைக்கிறது நல்லது. எந்த ஒரு பூஜை அறையாக இருந்தாலும் அல்லது பூஜை அறை இல்லாத தனிப்பட்ட முறையில் சாமி படம் இருந்தாலும் அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி நிறசொம்பு தண்ணி வைக்கிறது மிக மிக நல்லது. டம்ளரில் வைக்கிறது அப்படிங்கிறத விட ஒரு சொம்பில் வைக்கிறது மிக மிக நல்லதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால் சுவாமி ரூமில் வந்து கண்டிப்பாக தண்ணி இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து நிதர்சனமாகவே கடைபிடிக்கணும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.